இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறதான தலைப்பு நமக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ளதான எல்லா ஜனங்களுக்கும் அதிகமாய் அவசியமான ஒரு காரியம். அது இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஆனாலும் அதை நாம் விரும்பக்கூடாது. அது என்னது? நமக்கு எல்லாருக்கும் அவசியமான காரியம், அது இல்லாமல் இருக்க முடியாது, ஆனாலும் அதை விரும்பவும் கூடாது. பணம். லூக்காவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10-11 வாசிப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10-11. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இந்த வசனத்திலிருந்தும் வேதத்தில் உள்ளதான பணத்தை பற்றியதான வேறு சில வசனங்களிலிருந்தும் சில சத்தியங்களை நாம் கவனிக்க போகிறோம். குறிப்பாக சமயம் இருந்தால் 10 காரியங்களை, பணத்தை பற்றி 10 காரியங்களை நாம் அறிய போகிறோம். முக்கியமான காரியங்கள். இந்த காரியங்கள் ஒருவேளை நாம் பணத்தில் இப்படியெல்லாம் இருக்கிறதா என்று நாம் ஆச்சரியப்படக்கூடியதான காரியங்களா இருக்கலாம். ஆனால் இதை ஒரு தத்துவமாக கேட்டுவிடாதபடிக்கு இது நம்முடைய ஜீவியத்தில் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறினால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை பரலோகமாகவே மாறிவிடும். ஆகையால் இந்த வேத பாடத்தை கேட்டது மாத்திரமல்ல, அதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் அது கொண்டு வர கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் கிருபை அளிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பணம் மிகவும் அவசியமான ஒரு காரியம். அது இல்லாமல் யாருக்கும் இருக்க முடியாது, உண்மைதான். ஆனால் பணத்திற்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு. அந்த ஸ்தானம் என்ன ஸ்தானம்? அந்த லூக்காவின் 16ஆம் அதிகாரத்தில் அந்த ஆரம்ப பகுதியில் பணத்தோடு சம்பந்தப்பட்டதான ஒரு உவமையை தான் நாம் வாசிக்கிறோம். அங்க அதனுடைய ஒரு முடிவாக தான் இயேசு இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறார். மறுபடியும் 10ஆம் அதிகாரம் வாசிங்கள். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன். பணத்தை பற்றி தான் ஒரு உவமையை பேசின பிறகு இயேசு என்ன சொல்லுகிறார்? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன். பணத்தை பற்றி பேசி கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் என்று சொல்லுகிறார். ஆகையால் பணத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஸ்தானம் என்ன? கொஞ்சம். நமக்கு உயிர். இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் இல்ல, இருக்கிறதுலே கொஞ்சம். லீஸ்ட், லெஸ் இல்ல, லீஸ்ட். லீஸ்ட்னா நிறைய காரியம் இருக்கு. நமக்கு இது முக்கியம், இது ரொம்ப முக்கியம், இது அதிகமா முக்கியம், எல்லாத்தை விட முக்கியம். அந்த பட்டியல்ல பணம் எங்க வருது தெரியுமா? அடிமட்டத்துல கடைசி தான் வருது பணம். அதான் லீஸ்ட் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். இருக்கிறதுலே கீழானதுதான் பணம். அவசியம்தான், இல்லாமல் இருக்க முடியாதுதான். ஆனால் நம்முடைய பட்டியல்ல, விருப்ப பட்டியல்ல அது கீழே தான் இருக்கணும், அந்த லீஸ்ட். ஆனால் துரதிருஷ்டவசமாக அதான் நமக்கு உயிர். அதனால கொலை நடக்குது, அதனால பில்லி சூழ்நிலை நடக்குது, அதனால வீட்டுல சண்டை நடக்குது. ஒரு முறை ஒரு அண்ணன் தம்பி இயேசு கிட்ட பஞ்சாயத்துக்காக வந்தாங்க. 2 பேருக்கும் தகராறு, சொத்து பிரிக்கிற விஷயத்துல. அப்போ இயேசு கூப்பிட்டு, இயேசு இடத்துல ஒருத்தர் வந்து, ஐயா என் சகோதரங்கிட்ட பாகம் கரெக்டா பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க ஐயா அப்படின்னு. அப்படியா? அப்ப இயேசு என்ன பண்ணிருக்கணும்? நியாயமா என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? ஏங்க சண்டை போடுறீங்க? கரெக்டா பிரிச்சு கொடுங்க, இது என்ன ஒரு நிமிஷம் வேலை, இதுக்கு போய் நீங்க சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லல. இயேசு அநியாயமா பேசுறார்.
இந்த ஆள் யார் அநியாயத்தை சகித்து என் அண்ணன் என்னை ஏமாத்த பார்க்கறாரு, சொத்து கரெக்டா பிரிக்காம அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அடி சேர்த்து பிரிக்க பார்க்கறாரு, இல்லைன்னா பிரிக்காம சண்டை போட வராரு, இப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவர் பேச வரும்போது இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? நியாயம் பேசியிருக்கணும். ஆனா இயேசு நியாயத்துக்காக வந்த அந்த மனுஷனை திட்டி அனுப்புறாரு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். பாகம் பிரித்து ஏதோ பிரச்சனை, அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை, சகோதரனுக்கு கொஞ்சம் சொல்லுங்க பாகம் பிரிச்சு கரெக்டா கொடுக்க சொல்லி அப்படின்னு. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னா, எப்பா பாகம் பிரிச்சு கொடுப்பா, இப்படித்தானே எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு உண்மையான ஒரு தலைவனா இருந்தா, உண்மையாக ஒரு ஞானியா இருந்தா, இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் அப்படித்தானே சொல்லுவாங்க. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். வைத்தவன் யார்? என்ன இந்த டாபிக் எல்லாம் என்னைய கூப்பிடுறீங்க? அப்ப உங்களை கூப்பிடாம யார கூப்பிடுவாங்க? நான் தானே உங்க சீஷர்கள், அப்படிதானே சொல்லுவோம். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்ற அடுத்து, அப்ப நீ சீஷனா? அப்ப நான் சொல்றதை கேளு. அடுத்த வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பாத்தீங்களா, அந்த ஆள் பாகம் பிரிக்க வந்ததே உங்ககிட்ட வந்ததே தப்பா போச்சாண்டு. பொருளாசை பத்தி ஜாக்கிரதையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சகோதரன் தன்னுடைய சகோதரன் மேல கம்ப்ளைண்ட் சொல்றார், பாகம் பிரிக்க சொல்லுங்க ஆண்டவரே. ஒரு வாரத்துல ஆண்டவர் மேட்டர் முடிச்சிருக்கலாம், சரி பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லிருக்கலாம். அது சொல்லல. இந்த ஆளை போய் ஆண்டவர் சொல்றாரு, பொருளாசை பத்தி ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோ, நீ வைக்கிற ஆஸ்திரை வச்சுதான் உயிர் தங்கி இருக்குன்னு சொல்லிட்டு நீ யோசிக்காத, இது உன்னுடைய உயிர் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு அர்த்தம் என்ன? உன் சகோதரன் எக்ஸ்ட்ரா ஒரு அடி கேட்டா, 2 அடி கேட்டா, இல்ல முழு பாகத்தை கேட்டா கொடுத்துரு, இது உயிர் கிடையாது. அப்படி அநியாயமா இப்ப இன்னைக்கு அந்த உபதேசத்தை நம்மால ஜீரணிக்க முடியும்னா கொடுத்துரா. எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க தாத்தா பாட்டியெல்லாம் சம்பாதிச்ச சொத்தை அப்படி கொடுத்துடணுமா? இது நல்ல போதகரா இயேசு? இன்னைக்கு இந்த பூமி, இந்த மண்ணுன்னு சொல்றது அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. அது கொடுத்துருன்னு இயேசு சொன்னார்னா அந்த இயேசு வேற ஆவி பிடிச்சவர், அது நல்ல இயேசு கிடையாது. ஆனா அப்படியும் நஷ்டம் அடைஞ்சு நஷ்டத்தை அனுபவிக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். எபிரியர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிப்போம். எபிரியர் 10:34. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து, நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து, உங்கள் ஆஸ்திகளையும் உங்களுடைய ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். அப்படியா? எனக்கு இருக்கிற ஒரு சொத்து அதுதான், அது வேணுமா? சரி எடுத்துக்கோ. எனக்கு பரலோகத்துல நிலை உள்ளதுமான ஒரு ஆஸ்தி உண்டு, பொக்கிஷம் உண்டு, அப்படி என்று சொல்லி நஷ்டம் அடைந்த, இந்த பூமியில் நஷ்டம் அடைந்த ஆட்கள் இருக்கிறார்கள். இந்த வெளிப்பாடு நமக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நடைமுறை வாழ்க்கையில பேசிடலாம், பிரசங்கம் பண்ணலாம், ஆனா அடுத்த ஆள் நம்ம ஆஸ்தி எடுத்துட்டு போகும்போதுதான் தெரியும். அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம அடுத்த முறை அடுத்த ஆளை பார்க்கும்போது வாங்கம்மா எடுத்துட்டு போம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால சண்டை போடவும் கூடாது. ரொம்ப யாராவது ரொம்ப விரும்புறாங்களா, சண்டை போடுறதை விட, கோர்ட்டு போகிறதை விட ஆஸ்தியை கொடுத்துருங்க. எனக்கு வேணாம், நீ வச்சுக்கோ, நான் இருக்க போறது கொஞ்ச நாள். ஆனா அப்படி கொடுக்கறதுல ஒரு ரகசியம் பின்னாடி உண்டு பிரியமானவர்களே. ஆகையால் நமக்கு பணத்திற்கும் சொத்துக்கும் இதற்கும் கொடுக்க வேண்டிய ஸ்தானம் மிகவும் கொஞ்சம். எல்லா லிஸ்ட்ல அது கடைசியா வரணும். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவர். ஆகையால் அந்த ஸ்தானத்திற்கு நாம் அந்த ஸ்தானத்தை கொடுக்க வேண்டியதான் முதலாவது காரியம். இரண்டாவது, அதே வசனத்தை லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன். அது கொஞ்சமா இருந்தாலும் அந்த பணம் இருக்கிறதுலே சிறிய ஒரு காரியமாக தான் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனையா சொன்னாலும், அந்த சிறிதான, அந்த கொஞ்சமான, அந்த மட்டமான அந்த பண காரியத்திலும் நாம் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அதான் வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. இந்த இரண்டாவது காரியம். முதலாவது நாம் அறிய வேண்டியது பணம் கொஞ்சம், மட்டமானது, சிறிதானது. இரண்டாவது, அந்த கொஞ்சத்திலும் அந்த சிறிதான காரியத்திலும் நாம் உண்மையா இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் வாங்குவதில்,
செலவிடுவதில் நாம் கர்த்தருக்கு உண்மையா இருக்க வேண்டும். லஞ்சம் கொடுப்பது, கருப்பு பணம் வைப்பது, இப்படிப்பட்டதான காரியங்களில், உண்மையற்ற காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது. உலகம் முழுவதும் இப்பொழுது யாராவது வெளியில உலக பிரகாரமான ஜனங்களை கேட்டீங்கன்னா, லஞ்சம் கொடுக்காம வாங்காம இன்னைக்கு உலகத்துல இருக்க முடியாதுங்க, நீங்க என்னங்க பேசுறீங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு லஞ்சம் கொடுக்காம இருக்க முடியுமா? அப்போ சில நேரத்துல ஆபீஸுக்கு போகும்போது நம்ம ஃபைல மூவ் பண்ண மாட்டாங்க. கொடுத்துருப்போம், ஒரு சர்டிபிகேட் வாங்க கொடுத்துருப்போம், அங்க இருக்கிற கிளார்க்கோ ஆபீசரோ பியூனோ யாராவது பணம் எதிர்பார்ப்பாங்க. சட்டப்பூர்வமாய் செய்ய வேண்டிய காரியத்திற்கு அவங்க பாக்கெட்டுக்கு பணம் கொடுக்கிறது தப்பு கிடையாது. செய்ய வேண்டிய சட்டப்பூர்வமான காரியம்தான், ஆனா அவங்களுக்கு பணம் வேணும், அது கொடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனா ஒரு தப்பை பண்றதுக்காக பணம் கொடுத்து ஒரு தவறை செய்ய வைக்கிறது அதுதான் லஞ்சம். ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்கறது, அது ஒரு லஞ்சம் கேட்டகரியில கொண்டு வர முடியாது. அவங்களுக்கு ஏதோ உதவி பண்றோம், அவங்கள தவறு செய்ய வைக்கல. இருக்க வேண்டிய காரியத்தை பணத்துக்கு எதிர்பார்க்கிறாரு, செய்யாம இருக்கிறாரு, அதுல தப்பு இல்லை. இது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் ஒரு ஃபைல் அதுல ஒரு தப்பு இருக்கு, அதை திருத்தி எழுதணும், அதை மாத்தி எழுதணும், அமௌண்ட் மாத்தணும், திருட்டுத்தனம் பண்ணணும். இது ஒரு ஆபீசர் வச்சு செஞ்சு இந்தாங்க ஒரு 10,000 தரங்க, அமௌண்ட் மாத்திக்கிங்க, இது செஞ்சு, இது தப்பு, இது லஞ்சம். அப்படிப்பட்டதான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. நான் விசுவாசியா இருக்கும்போது என் தகப்பனார் இறந்து போனபடியால் சில பில்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியல. என்னுடைய தகப்பனார் டாக்ஸ் எல்லாம் கரெக்டா கட்டுவார், ஆனா சில பில் எல்லாம் இல்லாததுனால அவர் ஒரு வருஷத்தினுடைய அந்த அக்கவுண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணாமலே மறித்து விட்டார். க்ளோஸ் பண்ணாமல் மறித்து விட்டதுனால சேல்ஸ் டாக்ஸ் உடைய விவரங்கள் எல்லாம் நீங்க கொடுங்க, இல்லைன்னா 18,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருந்து நோட்டீஸ் வந்தது, ACTO இருந்து நோட்டீஸ் வந்தது, 18,000 ரூபாய். அப்போ நாங்கெல்லாம், அப்பா இறந்துட்டாரு, தாயாரும் நானும் எல்லாம் போனோம் ஆபீஸ், ACTO ஆபீஸ். அங்க அவங்க சொன்னாங்க, 18,000 ரூபாய் எல்லாம் கட்ட வேண்டாம், ஒரு 2,000 ரூபாய் நீங்க எங்க கையில கொடுத்தா போதும், நாங்க எல்லாத்தையும் நாங்களே க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு. அப்ப நாங்க அவங்ககிட்ட சொன்னோம், இல்ல நாங்க 18,000 ரூபாய் கட்டுறோம், அந்த 2,000 ரூபாய் கட்டுறது தப்பு தானே. நாங்க 18,000 ரூபாய்க்கு எங்க தகப்பனார் அத்தனை சேல்ஸ் டாக்ஸ் கட்டி இருப்பார் என்று முழு நிச்சயம் இருக்கு. பில்லு எங்க போச்சது எங்களுக்கு தெரியல, அதனால காட்ட முடியல. அப்படி நாங்க 18,000 கட்டணும்னா நாங்க 18,000 ரூபாவை கட்டுறோம், நீங்க அதுக்கு ஏற்றதான கரெக்டான விவரங்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நாங்க வீட்டுக்கு போனோம். அதுல இருந்து வரவே இல்லை, அது நோட்டீஸே வரல. அப்போ இது போல நாம் ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுக்க வேண்டும். பைபிள் அப்படித்தானே வசனம் சொல்லுது. அந்த வசனம் வாசிங்க. ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுங்கள். மத்தேயு 22:21. ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். ராயனுடையதை ராயனுக்கு செலுத்த வேண்டும். நம்ம இப்படி சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. இந்த ராயனுக்கு கொடுக்கறதுன்னா ராயன் டூப்ளிகேட் ஆளு, அவன் எல்லாத்தையும் எடுத்து பாக்கெட்ல போட்டுருவாரு. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அவன் பாக்கெட்ல போட்டு அவன் இந்த லேட்டஸ்ட் எண்டவர் காரு, அப்புறம் பெரிய சூமோ கார் இதெல்லாம் வாங்கிட்டு அவர் சுத்திட்டு இருப்பார். இதுக்கு நான் ஏன் காசை கொடுக்கணுமா? அப்படி நம்ம நியாயம் பேசக்கூடாது. ஆண்டவர் சொல்ற கட்டளை, ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடு, கவர்மெண்ட்டுக்குரியதை கவர்மெண்ட்டுக்கு கொடு. அதுக்கு மேல அவங்க என்ன பண்றாங்களோ அது அவங்க இஷ்டம், அவங்களுக்கும் கர்த்தருக்கும் சொந்தமானது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன் இல்லையா, 1 கோடி சொத்தை ஃபெய்த்தமுக்கு கொடுத்துதான் வந்தோம்னு சொல்லி. அந்த 1 கோடி சொத்து கொடுக்கும்போது அதற்கு கவர்மெண்ட்டுக்கு அந்த பண அமௌண்ட் காட்ட வேண்டி வந்தால் டாக்ஸ் மட்டும் 20 லட்சம், வரி மட்டும். அப்போ சில ஊழியக்காரரே ஆலோசனை கொடுத்தாங்க, என்னன்னா, இப்போ நம்மலாம் நீங்க ஊழியத்துக்கு வர போறீங்க, அந்த 20 லட்சம் நீங்க மறைச்சிட்டீங்கன்னா, ஃபுல் அமௌண்ட்டை காட்டாம இருந்தீங்கன்னா அந்த 20 லட்சம் ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். இல்ல இந்த 20 லட்சம் கவர்மெண்ட்டுக்கு நீங்க கொடுத்துட்டு கவர்மெண்ட் அதை எங்க போட போகுது, வீணா செலவிட போகுது.
அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த ஆலோசனை பற்றி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? கவர்மெண்ட் கிட்ட முழு அமௌண்ட் காட்டினா 20 லட்சம் கவர்மெண்ட் கொடுக்கணும் டாக்ஸ். காட்டாவிட்டால் 20 லட்சம் ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். என்ன செய்யலாம்? கவர்மெண்ட் காட்டணுமா வேண்டாமா? கரெக்டா சொல்றீங்க. ஊழியத்துக்கு பிரயோஜனம் கருப்பு பணம் எடுத்துட்டு கவர்மெண்ட் மறைச்சிட்டு வேதத்தை மீறி ஊழியத்துக்கு செலவிடுகிறது அத்தனை பணம். அது 20 லட்சமா இருந்தாட்டும் அது பேரு அக்கிரமம். ஆண்டருக்கு இது 20 லட்சம் அக்கிரமம் வேண்டாம். அதனால நாங்க 20 லட்சம் கவர்மெண்ட் கொடுத்து தான் வந்தோம். ஊழியக்கார ஆலோசனை சொன்னா கூட கர்த்தருக்கு முன்னாடி நம்ம அக்கவுண்ட் கிளியரா இருக்கணும். அங்க சிங்காசனத்தில் நிற்கும் போது இங்க ஊழியன்னு சொல்லிட்டு இங்க வந்து கோணலாம் நம்ம போயிடக்கூடாது. அதனால கொஞ்சத்தில் உண்மையா இருக்க நாம் பழக வேண்டும். 20 லட்சம் சொல்றது பெரிய அமௌண்ட், அது பேரு கொஞ்சம், அது சிறியது. இதுல போய் நம்ம ஏன் விளையாடிட்டு இருக்கணும்? அதனால நமக்குள்ளதை அந்த கொஞ்சத்தில் அதை கொஞ்சமாக காண, அந்த கொஞ்சத்தில் உண்மையா இருக்க கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் கிருபை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ரபா ஷபக துரபாய பனமங்கத்ரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Lord, we praise you. நாம் அறிய வேண்டியதான மூன்றாவது காரியம், பணத்தை விட முக்கியமான ஒரு காரியம் இந்த வசனத்தில் உண்டு. லூக்கா 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? மெய்யான பொருளை யார் ஒப்புவிப்பார்கள்? அப்போ இந்த பணத்திற்கு பேர் அநியாயமான உலக பொருள், தற்காலிகமான பொருள், மட்டமான பொருள், கொஞ்சமான பொருள், கீழ்த்தரமான பொருள். அதிலேயே நீங்கள் உண்மையா இல்லாவிட்டால் உண்மையான பொருளை யார் கொடுப்பார்? பை இங்கிலீஷ்ல ட்ரூ ரிச்சஸ், உண்மையான ஐஸ்வர்யத்தை யார் கொடுப்பார்? அப்போ இது இந்த பணம் சொல்றது அது பேர் பொய் ஐஸ்வர்யம், தற்காலிகமான ஐஸ்வர்யம், மாயான ஐஸ்வர்யம், இந்த பூமிக்கு தான் அது. ஆனால் உண்மையான ஐஸ்வர்யம் என்று வேதத்தில் உண்டு. அந்த உண்மையான ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு யார் கொடுப்பார்? இந்த பணத்தை, இந்த கொஞ்சமா இருக்க இந்த பணத்திலே உங்களுக்கு உண்மையா இருக்க தெரியல, நீங்க அங்க வரும்போது நான் வந்து உண்மையான ஐஸ்வர்யத்தை அங்கேயே நீங்க அதை கருப்பு ஐஸ்வர்யமா மாத்திடுவீங்க. அதான் ஆண்டவர் சொல்றார். அப்போ உண்மையான ஐஸ்வர்யம் இந்த பூமியில ஆண்டவர் ஆத்துமாக்களை சம்பாதிக்க சில கிருபைகளை, வரங்களை, பொறுப்புகளை ஆண்டவர் தருவார். தர விரும்ப இந்த பூமியில் தானே. உண்மையான பூமியிலேயே பெரிய வியாபாரம் என்ன தெரியுமா? ஆத்துமாவோடு சம்பந்தப்பட்டதான காரியம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறதான வியாபாரம். ஒரு ஆத்துமா முழு பூமியிலும், பூமியை பார்க்கலும் விலையேறப்பட்டது ஒரு ஆத்துமா. அதனால இந்த பூமியில் இருக்கிற அத்தனை சொத்தை வித்தாலும் அந்த விற்றதான அந்த பணத்தை ஒரு தராசில் வைத்து ஒரு மனுஷன், ஒரு பிச்சைக்காரனுடைய ஆத்மாவை எடுத்து தராசனுடைய அடுத்த பானையில் வைத்தால் அந்த ஆத்மாவில் இருக்கிறது அந்த ஆத்மா இருக்கிற அந்த பானை தான் கீழே போகும். அந்த எடை தான் ஜாஸ்தி. இதான் உண்மை. ஆகையால் இதே நாம் உணர்ந்தால் அந்த ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துவதில் முக்கியத்துவம் கொடுத்து, பணம் போனாலும் பரவாயில்லை ஆண்டவரே, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடியதான அந்த உண்மையான ஐஸ்வர்யத்தை நீர் எனக்கு தாரும் என்று அப்படிதான் கேட்போம். ஆகையால் இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு பிரியமானவர்களே. உண்மையா சொத்து போனா பரவாயில்ல, எனக்கு ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதான கிருபை தாரும் நம்ம சொல்ல முடியுமா? அப்படி ஜெபிக்க முடியுமா? ஜெபிக்க வருமா? அது எப்படி? ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம், பேர பிள்ளைகளுக்கு கொஞ்சம், ஒரு 50 சென்ட், ஒரு 50 சென்ட், அதுக்கப்புறம் மிச்சம் மீதி ஏதாவது இருந்துட்டா அது வந்து நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆத்துமாக்கள் எல்லாம் பார்க்கலாம். ஆண்டவர் நமக்குள்ளதை இருக்கிற கொஞ்சத்தை நம்ம பறித்து நம்மை சாக வைத்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்து என்று தள்ளுகிறதான கொடுமைக்காரன் அல்ல நம்முடைய தேவன். நம்முடைய அன்றாட தேவைகளை நன்றா அறிந்து நமக்கு தேவையானதை கொடுக்க அவர் உண்மையுள்ள தகப்பனா இருக்கிறார். ஆனால் எது முக்கியம், எது முக்கியம் அல்ல என்று நாம் நன்றாய் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். எது தற்காலிகமானது, எது நிரந்தரமானது, எது உண்மையான ஐஸ்வர்யம், அதை நாம் அறிந்து அதை நாட வேண்டும், அதை தேட வேண்டும். ஆகையால் இந்த பூமியிலும் பரலோகத்திலும் உண்மையான பொருள், உண்மையான ஐஸ்வர்யம், நிலைவரமான பொருள் என்று ஒன்று உண்டு. அதை நாம் நாட வேண்டும், அதை நாம் விரும்ப வேண்டும். இதுதான் மூன்றாவது காரியம்.
நாலாவது விஷயம், அதே 12ஆம் வசனத்தை வாசிப்போம் மறுபடியும். 12ஆம் வசனம் வாசிப்போம். லூக்கா 16:12. வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? இந்த வசனத்தை வாசிக்கும் போது இங்கே நாம் ஒரு உண்மையை அறிய வேண்டும். இங்கிலீஷ்ல who shall give you that which is your own? உனக்கு சொந்தமானதை வேறு ஒருவன் எப்படி கொடுப்பான்? அப்படிதான் இருக்கு. அப்ப அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நமக்கு வர வேண்டிய பணம் இன்னொருத்தர் கையில் இருக்கு. ஆண்டவர் நமக்கு நம்ம கையில நம்ம அக்கவுண்ட்டுக்கு வர வேண்டிய பணத்தை ஆண்டவர் வேற ஒருத்தர் கையில இப்போ வச்சிருக்கிறார். அது யாருடைய அக்கவுண்ட்? அது அறிஞ்ச ஆளா இருக்கலாம், சொந்தக்காரா இருக்கலாம், அறியப்படாத இன்னொரு தேசத்துல இருக்கிற இன்னொரு கையில இருக்கலாம். ஆனா அது அவங்க கையில பத்திரமா இருக்கு. அது மாத்திரமல்ல, அதற்கு முன்பாக ஒரு விஷயம், மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்பீங்க. வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால், வேறு ஒருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொருத்தருடைய பணம் உங்க கையில இருக்கு. இது நாம் அறியணும். ஆண்டவர் பணத்தை எப்படி பிரித்திருக்கிறார், நம்ம எப்படி பிரித்திருப்போம்? இது என் பணம், நான் சம்பாதிச்ச பணம், என் பேர்ல இருக்கு, என் அக்கவுண்ட்ல இருக்கு. அது மனைவியும் தொடக்கூடாது, பிள்ளைகளும் தொடக்கூடாது, யாரும் தொட, என் பணம் அது. அப்படிதான் நம்ம சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, அது ஏன் பணம்னு சொல்றோமே, அந்த பணத்துல இன்னொருவனுடையது இருக்குதான். இன்னொருத்தருடைய பணம் அங்க மறைஞ்சிருக்கு. அது ஏற்ற நேரத்தில் கொடுக்கும்படியாக, அந்த கொடுக்கிற மனப்பான்மை இருக்கிறதா இல்லையா என்று அறியும்படியாக அவர்களுடைய பணத்தை ஆண்டவர் அட்வான்ஸா முன்னாடியே நம்ம அக்கவுண்ட்ல வச்சிருக்கிறார். அது யாரு, அது யாருக்கிட்ட கொடுக்கணும், அது எப்ப கொடுக்கணும் நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படின்னு சொன்னா, நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட, எங்க மாமனார் கிட்ட கடன் வாங்கின, அந்த கடன் வாங்கின அந்த காரியத்தை சொல்லல. இது இந்த கடன் வாங்கின அந்த விஷயம் இல்ல, நம்முடைய சொந்த சம்பாத்தியத்துல சம்பாதித்ததான அந்த பணத்துல கர்த்தர் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக மறைமுகமா வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் ஜெபித்தால் கர்த்தர் வெளிப்பாடை தருவார். இன்னாருக்கு கொடு. பைபிள்ல இயேசு பூமியில் இருந்த நாட்களில், நல்லா கவனிங்க, இயேசு பூமியில் இருந்த நாட்களில் அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை 4 சுவிசேஷத்துல இல்லை, ஆனா பைபிள்ல இருக்கு. அது என்ன வார்த்தை? ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தை 4 சுவிசேஷத்துல இல்லை, ஆனா பைபிள்ல வேற எங்கேயோ இருக்கு. அது என்ன வார்த்தை? யாருக்குமே தெரியாதா? ரெஃபரன்ஸ் ஆவது சொல்லுங்க. கேட்ட கேள்வி புரிஞ்சுதா? இயேசு பூமியில இருக்கும்போது அநேக வார்த்தைகளை பேசினார் தானே, அநேக காரியங்களை பேசியிருக்கார். 4 சுவிசேஷங்கள்ல தான் இருக்கு. ஆனா இயேசு பூமியில இருக்கும்போது பேசின ஒரு வார்த்தை 4 சுவிசேஷத்துல இல்ல, ஆனா வேற எங்கேயோ இருக்கு. அது என்ன? உதாரணமா, நான் மரித்தேன் ஆனால் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். அந்த வசனம் இயேசு பேசின வார்த்தை தான், ஆனா சுவிசேஷத்தில் இல்ல. ஆனா அந்த வார்த்தை இயேசு பூமியில இருக்கும்போது பேசல, அவர் யோவான் 19 தீவில் இருக்கும்போது பேசின வார்த்தை. அப்படி உள்ள வார்த்தை இல்ல, இயேசு பூமியில் இருக்கும்போது பேசின ஒரு வார்த்தை. ஆனால் 4 சுவிசேஷத்தில் இல்ல, வேற எங்கேயோ இருக்கு. யாருக்காவது தெரியுமா? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்ற எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகள் அப்படின்னு இருக்கு. அவர் ஏற்கனவே சொன்ன வார்த்தைகள் என்னது? என்னது? வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதை பாக்கியம். அப்போ நமக்கு வாங்க தெரியும், வாங்கினா சாட்சி சொல்ல தெரியும், கொடுக்க தெரியாது இல்லையா? ஆனா வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பது ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் நமக்கு இருக்கணும். அந்த பாக்கியம் நமக்கு உண்டாக மற்றவர்களுக்குரியதை கர்த்தர் நம்ம அக்கவுண்ட்ல வச்சிருக்கிறார். அப்ப நமக்கு இந்த ஒரு 10 வருஷம் பொறுத்து இந்த இடத்துல ஒரு லேண்ட் வாங்கினா நல்லா இருக்கும், அதுக்கு தான் ஒரு 50 லட்சம் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா நம்ம ஒரு பிளான் போடுறோம் இல்லையா? அந்த பிளான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படிலாம் நீ யோசிக்காத, நான் உனக்கு எதற்கு அந்த பணத்தை கொடுத்தேன் என்று என்னிடத்தில் கேளு. அப்பொழுது
அதை யாரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லுவேன். அப்போ நம்ம பிளான் போடக்கூடாது, என் பணம் என் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் போடக்கூடாது. ஜெபிக்கணும், ஆண்டவரே எல்லாம் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பணம் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே, யார்கிட்ட கொடுக்கணும், இதை நான் எப்படி செலவு பண்ணணும், உம்முடைய சித்தம் என்ன நீர் சொல்லி தாரும். இப்படி நம்ம சொல்லி பழகணும். யோவான் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அப்படித்தானே இருக்கு. இப்போ இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? ஆனா இப்படிதான் இருக்கணும். ஆகையால் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஏதோ ஒரு தொகை, அவங்க நமக்கு ஏதோ உபகாரம் செஞ்சாங்க, நமக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணாங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கடன் கொடுத்தாங்க, அதனால நம்ம திருப்பி கொடுக்கணும், அப்படி இல்லை. அது அவங்க ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டாங்க நமக்காக. ஆனா கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கும்படியாக நம்முடைய அக்கவுண்ட்ல பணத்தை மறைத்து வைத்திருக்கிறார். அதை நம்ம ஜெபித்து வெளிப்பாடு பெறணும். கர்த்தர் காட்டுவார். அது ரட்சிக்கப்படாத ஒரு ஆளா இருக்கலாம், கூட நம்ம கூட இருக்கிற விசுவாசியா இருக்கலாம், அது குறிப்பிட்ட ஒரு ஊழியத்திற்கான ஒரு அமௌண்டா இருக்கலாம், அது யாராவது இருக்கலாம். நம்ம ஜெபிச்சு கண்டுபிடிக்கணும், கர்த்தர் அதை காட்டுவார். அதுதான் முதலாவது காரியம். அது 4வது விஷயம். 5வது விஷயம், நமக்கு வர வேண்டிய பணம், எப்படி மற்றவர்களுக்குரிய பணம் நம்மிடத்தில் இருக்கிறதோ, நமக்குரிய பணம், நமக்கு வர வேண்டிய பணம் மற்றவர்களிடத்தில் யார்கிட்டயோ ஆண்டவர் மறைத்து பூட்டி வச்சிருக்கிறார். அது இப்ப தரமாட்டார் அவர். நம்ம ஒழுங்கு லைஃப், நமக்கு மற்றவர்களுக்குரியதை நம்ம கொடுத்தா, பணத்தின் மேல் ஆசை வைக்காமல் இருந்தா, அந்த பெரிய பணம், உயிரா இருக்கிற பணம், எல்லா பில்லு சுனியம் பண்ணலாம், கொலையும் பண்ணலாம், இது எனக்கு தான் உயிர், நான் இல்லாம எனக்கு இருக்க முடியாது அப்படின்னு சொல்ற அந்த பணத்தை லிஸ்ட்ல கீழே 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 கொண்டு வந்து, லிஸ்ட்ல கடைசியில தான் இருக்கணும் பணம் அப்படின்னு கொண்டு வந்து இருதயத்துல அது பதிக்கப்பட்டா அந்த பூட்டை திறப்பார். அடுத்த அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் இப்ப அது நம்ம அக்கௌண்ட்ல வரும். கடன் எல்லாம் தீரும். கடன் எல்லாம் தீர்றது மாத்திரமல்ல, அதை வீண் செலவு பண்ண மாட்டோம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஃபெய்த் ஹோம்ல ஒரு சிஸ்டருக்கு அழுது வந்தாங்க ஃபெய்த் ஹோமுக்கு. எனக்கு பிரச்சனை இருக்கு, எனக்கு தெரியும், நாங்க தான் கோயிலுக்கு கொடுக்கணும், எங்களால முடியல, கஷ்டப்படுறோம், தயவு செய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு அழுதாங்க. 2 பெண் பிள்ளைங்க. சரி, கொஞ்சம் உதவி செஞ்சோம். செஞ்ச பிறகு ரொம்ப நன்றி, மறக்க மாட்டேன்னுலாம் சொன்னாங்க. வீட்டுக்காரருடைய செட்டில்மெண்ட் பணம், கம்பெனி மூடிடுச்சு, செட்டில்மெண்ட் பணம் வரல. திடீர்னு பார்த்தா ஜெபிச்சு 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 1.25 லட்சம் ரிலீஸ் ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணாங்க, என்ன பண்ணணும், ஐயா நீங்க உதவி செஞ்சீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு 2 செல்போன் வாங்கினாங்க, ஒரு லேண்ட்லைன் போன் வாங்கினாங்க, ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினாங்க. இது தேவையா? இப்ப தெரியும் ஏன் அப்படி வாங்கினாங்க. ஏன்னா பணம் அந்த மட்டமான லிஸ்ட்ல இல்ல, அது மேல இருக்கு. ஆண்டவருக்கே தெரியும், இப்ப நான் பணத்தை கொடுத்தா வீடு வீடா கம்ப்யூட்டர் தான் இருக்கும், வீடு வீடா சிடியா இருக்கும், வீடு வீடா ஹோம் தியேட்டரா இருக்கும். அதனால பூட்டி வச்சுட்டார். நமக்கு வர வேண்டிய பணத்தை கடனா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய மனசு மாறட்டும், ஃபர்ஸ்ட் உன்னுடைய ஆசை மாறட்டும். அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு, அது நீங்கட்டும். உன்னுடைய இருதயம் சரியான ஒரு பக்குவத்துக்குள்ள வரட்டும், பணம் சரியான ஸ்தானத்தில் இருக்கணும். அது அப்புறம் நான் கொடுப்பேன், களஞ்சியங்களை திறப்பேன். அப்போ மற்றவர்களுடைய கையில நம்ம பணம் இருக்கு, அது ஏற்ற நேரத்தில் வரும். எழுப்புதல் ஒன்று வரப்போகுது சீக்கிரமா. யார் யார் கர்த்தரை உண்மையா நம்புகிறாங்களோ அவங்களுடைய கடன் எல்லாம் தீர்க்கக்கூடிய பெரிய எழுப்புதல் வரப்போகுது. அந்த எழுப்புதல்ல உங்களுடைய கடன் எல்லாம் தீரும். ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் என்னெல்லாம் ஆவிக்குரிய விதத்துல பணத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்க வேண்டுமோ அந்த ஸ்தானத்துக்கு நம்ம எழுப்புதலுக்கு முன்னாடி வந்திருக்கணும். இல்ல பணம் கிடைக்காது. நம்ம கியூல நின்று கவர்மெண்ட் கொடுக்கலாம், ஒரு ஆளுக்கும் ஹவுசிங் லோன் 20,000 ரூபாய். ஆனா உங்க இருதயம் எப்படி, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அப்படி இருதயம் எப்படின்னு பார்ப்பார், அப்புறம் கொடுப்பார். அதனால நம்முடைய இருதயத்தை நம்ம ஆயத்தப்படுத்தினால் கர்த்தர் களஞ்சியங்களை திறப்பார். ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம், முதல் 2 வசனங்கள் வாசி. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது,
கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். இது என்ன? அது உபதேசத்தின்படி சொல்லுங்க. இது என்னது சொல்லுங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தெரியுமா? இருள் காரிருள் அப்படின்னா என்ன? உபதேசத்தின்படி உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். இருள் பூமியை மூட போகிறது. அந்தி கிறிஸ்து இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறான். காரிருள் மகா உபத்திரவ காலம், முதல் 3.5 வருஷம், இரண்டாவது 3.5 வருஷம். இப்படி பூமியை ஒரு இருளும் காரிருளும் மூட போகும்போ அந்த நாட்களில் நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இயேசு வருவதற்கு முன்பாக அந்த இருளும் காரிருளும் பூமியை மூடுவதற்கு முன்பாக ஒரு பெரிய செழிப்பின் காலம் சபைக்கு வரப்போகிறது. சபை அந்த காலத்தில் இருக்காது, சபை எழும்பி பிரகாசிக்க போகிறது. அந்த நேரத்தில் புறஜாதியார் அந்த வெளிச்சத்திற்கு வருவார்கள். மறுபடியும் 3ஆம் வசனம் வாசி. உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சபையை நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளிக்கு ராஜாக்களும் ஜாதிகளும் வரப்போகிறார்கள். அதுல பல ஆசீர்வாதங்கள் உண்டு. அதில் ஒரு ஆசீர்வாதம் 6ஆம் வசனத்தில் வாசிப்போம். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். இது என்ன அர்த்தம்? இந்த மீதியான் சேபா என்று சொல்வது அது முகமதிய நாடுகள். இப்போ நிறைய முகமதிய நாடுகள் கடைசியில் ரட்சிக்கப்பட போகுது. நாடுகளாக ரட்சிக்கப்பட போறாங்க. கர்த்தர் எல்லா திரைகளை, அந்த எல்லா கட்டுகளை உடைச்சு அல்ல கிறிஸ்துவ நாடா மாற்ற போறார். அப்ப நிறைய பணம் இருக்கு வளைகுடா பகுதியில். அவங்க என்ன பண்ணுவாங்க? கர்த்தருக்கு அள்ளி கொடுப்பாங்க, பொண்ணை கொடுப்பாங்கன்னு இருக்கு. கர்த்தருக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் போது எல்லா ஏழை மக்களுக்கு அதுக்கு பங்கிடப்படும். ஆனா உண்மையா யார் யார் கர்த்தரை தேடுகிறார்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கும். ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும். ஆண்டவரே சீக்கிரம் எழுப்புதல் வரட்டும், ஆண்டவரே எனக்கும் கொஞ்சம் பொண்ணு வேணும்னு ஜெபிக்காதீங்க, என் இருதயத்தை மாற்றும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. இந்த பொன்னாசையிலேயே எழுப்புதலுக்கா ஜெபிக்கலாம் நம்ம, அது தப்பது. அதனால ஆண்டவர் கிரியை செய்வார். நான் இதை பற்றி இன்னும் அதிகமா சொல்லலாம், டைம் ஆயிடுச்சு. முஸ்லிம்ஸ் மத்தியில் ரகசியமா பெரிய பெரிய காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. உண்மையா சொல்ல போனா ஒரு கவர்மெண்ட், இன்றைக்கு வளைகுடா பகுதியில் ஒரு கவர்மெண்ட், எந்த முஸ்லிம் வேணாலும் எந்த மார்க்கத்துக்கு திரும்பலாம், உங்களுக்கு சுயாதீனம் கொடுக்கப்படுதுன்னு சொன்னா இன்னைக்கு நைட்டே ஆயிரக்கணக்கான முஸ்லிம் கிறிஸ்டியனா மாறுவாங்க. அப்படி நிலைமையில இருக்கிறாங்க. வற்புறுத்தப்பட்டவர்களாக மாறினால் தலை போகும் என்கிற பயத்துல நிறைய பேர் அப்படியே முஸ்லிமா இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. அங்க போய் ஊழியம் செய்யற மிஷனரி மாதிரி சொன்ன காரியம் அது. சரி, அடுத்த விஷயம், 6வது காரியம் 13ஆம் வசனம், லூக்கா 16:13. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று பணத்தை கொண்டு தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் தேவனை கொண்டு பணத்திற்கு ஊழியம் செய்ய வேண்டும். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா? பணத்தை கொண்டு தேவனுக்கு ஊழியம் செய்யலாம். ஆண்டவரே நீர் இவ்வளவாக எனக்கு ஒரு தொகையை தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. ஆனால் இது என்னுடைய பணம் அல்ல, இது நீர் தந்த பணம். உம்முடைய சித்தத்தின்படி நான் இதை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்னோடு பேசும் ஆண்டவரே. என்னுடைய சுய இச்சையின்படி இங்கே நிலம் வாங்கலாம், அதை செய்யலாம், இதை செய்யலாம் என்று நான் பிளான் பண்ணக்கூடாது. உம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் நடக்கட்டும் அப்படி என்று சொல்லி ஒப்படைத்தால் கர்த்தர் சொல்லுவார், இப்படி செய் அப்படி செய். அப்படி செய்யும் போது அது ஊழியமாக மாறிவிடும். கர்த்தர் பணத்தை கொண்டு தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம், அதற்கு பரலோகத்தில் பிரதிபலன் உண்டு. ஆனால் மறுபக்கத்தில் தேவனை கொண்டு பணத்துக்கும் ஊழியம் செய்யலாம். எப்படி? ஆண்டவரே இன்னும் ஒரு 2 லட்சம் வரணும், எனக்கு அந்த லேண்ட் இன்னும் வாங்கணும், இன்னும் 2 லட்சம் வரல, எனக்கு 2 லட்சம் தாரோம். அதனால ஆண்டவரே நீர் தேவன் இல்ல, நீர் மந்திரவாதி, எனக்கு 2 லட்சம் தான் தேவன், அது கிடைச்சா நான் அதே வணங்குவேன். ஆனா அது வரணும் இல்ல, அதுக்கு எனக்கு ஒரு மந்திரவாதி தேவை, நீர் தான் என் மந்திரவாதி ஆண்டவர், எப்படியாவது கொடும். இப்படிதான் நம்முடைய இருதயம் சொல்லிட்டு இருக்கு. அப்போ
நமக்கு பணம் தேவனாயிடுச்சுன்னா தேவனை பணத்துக்காக யூஸ் பண்ணுவோம். ஆண்டவரே இது வேணும், அது வேணும், இது தாரும், எப்படி அது தாரும், இதுக்கு ஃபாஸ்டிங் எடுத்துட்டு இருப்போம், இதுக்கு இருமுள் இருப்போம், 24 மணி நேரம் ஜெப சங்கிலியில உட்கார்ந்துட்டு இருப்போம். அன்னைக்கு ஒரு பாயிண்ட், 24 மணி நேரம் ஜெப சங்கிலியில வீட்டில் பாத்ரூம் கட்டணும், ஜெபம் பண்ணுவோம். இதுக்கா 24 மணி நேரம் ஜெப சங்கிலியை கட்டினாங்க? வீட்டில் பாத்ரூம் கட்டுறதுக்கு வேற விஷயம் இல்லை, இது ஆண்டவர் கட்டி தர மாட்டாரு. இதுதான் பாரமா? லேட்டஸ்ட் பாரம், இயேசு வர போறாரு, பாத்ரூம் கட்டணும், அப்ப வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், இது செய்யணும், இதெல்லாம் குப்பை பிரியமானவர்களே. இதெல்லாம் ஆண்டவர் கேட்காமலே தரக்கூடிய காரியங்கள். இதுக்கு போய் நம்ம ஜெபிச்சுட்டு இருந்தா ஆண்டவரே மட்டமானவரா மாறிடும். நீங்களும் யோசிச்சு பாருங்க, அப்பா அம்மா ஃபீஸ் தராம உங்க பிள்ளை பக்கத்து வீட்டுல போய் ஒரு 1000 ரூபாய் கொடுங்க ஃபீஸ் கட்டணும்னு சொன்னா அந்த பிள்ளை உங்க பேரை கெடுக்கல, பெற்றோருடைய பேரை கெடுக்கல? நீ என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, பக்கத்து வீட்டுல போய் 1000 ரூபாய் நீ கேட்டா என்ன நினைப்பாங்க? அப்பா தர்றதில்ல, கஞ்சத்தனம் பண்றாரு. இது போல ஏசப்பா எனக்கு 2 லட்சம் வேணும், எனக்கு 3 லட்சம் வரும், தாரும் சொல்லி கேட்டா ஆண்டவருடைய பேரை கேவலப்படுத்துறோம். அவரே சொல்றார், நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தர நான் வல்லவனா இருக்கிறேன். நீ முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை தேடி, இவைகளை நான் கூட தருவேன். நீ மேலானவைகளே நாடு என்று சொல்லாமல் மேலானவைகளையே நாடு என்று சொல்லுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? மேலானவைகளையே நாடு அப்படின்னு என்ன அர்த்தம்? வாசிங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லுங்க, வேற வார்த்தையில சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஊமையாவே இருக்கிறீங்க. மேலானவைகளையே நாடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோக காரியத்தை நாடுங்கள், அது மாத்திரம் இல்ல. கரெக்டா சொல்லுங்க. மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னா பரலோக காரியத்தை நாடுங்கள். மேலானவைகளையே நாடுகள்னு சொன்னா அது மட்டும்தான் நாடணும். அப்படின்னா காசு கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட? அது மேலானவைகளா? பரலோகத்துல 2 லட்சம் 3 லட்சம் பேச்சு இருக்கா? அது கீழானவைகள், அதை நாடக்கூடாது. அதான் அர்த்தம் மேலானவைகளையே. அப்போ ஆண்டவர் இதெல்லாம் நீ ஜெபிக்காத, ஒரு 2 சோத்திரம் பாயிண்ட் சொல்லிட்டு விட்டுரு, நான் பாத்துறேன். இதை பற்றி பாரமா நீ பாரமா வைக்காத. இதான் ரகசியமே. நீங்க இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, மைண்ட்ல வச்சுட்டு கண்டிப்பா இனிமே உங்களுடைய பூமிக்குரிய காரியத்துக்கு நீங்க ஜெபம் பண்ணாமல இருங்க. ஒரு 2 நாள் சும்மா சோத்திரன்னு விட்டுட்டு ஆண்டுடைய ராஜ்யத்தை தேடுங்க. ஆண்டவரே, நான் பரிசுத்தமா மாறணும், நான் இயேசுடைய வருகையில நான் போகணும், இந்த ஆத்துமா கைவிடப்படக்கூடாது, இதுக்கு நான் என்ன பண்ணணும் ஆண்டவர், நான் எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஊழியம் பண்ணணும், இதுக்கெல்லாம் எனக்கு சொல்லித்தாரும். இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, அள்ளி தருவார். இதான் ரகசியம். அதனால நாம் தேவனை கொண்டு பணத்தை சேவிக்க கூடாது, பணத்தை கொண்டு தேவனை சேவிக்க வேண்டும். இதுதான் 6வது விஷயம். அடுத்தது 7வது காரியம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 6:20. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. அப்போ பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். உண்மையான விதத்தில் பணத்தை நாம் பாவித்தால், பணத்தை செலவு பண்ணினால், இந்த பணமே பரலோகத்தில் பொக்கிஷமாக மாறுவதற்கு, நிலையான பொக்கிஷமாக மாறுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த அழிஞ்சு போற பணம் தான். இது மட்டமானது, கீழ்த்தரமானது, கொஞ்சமானது, சிறிதானது. ஆனால் இந்த கொஞ்சத்தை கொண்டு ஞானமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செலவு பண்ணினால், வெளிப்பாடோடு செலவு பண்ணினால், ஆசைப்படாமல் செலவு பண்ணினால், கர்த்தருடைய ஆலோசனையின்படி செலவு பண்ணினால், இந்த பணம் பரலோகத்தில் நிலையான ஒரு சொத்தாக மாறும். இந்த பூமியில எதெல்லாம் பரலோகத்தை நினைச்சு நம்ம சேரோமோ அதெல்லாம் பரலோகத்தில் மகிமையா மாறும். அதுக்கப்புறம் யாரும் அழிக்க முடியாது. இப்ப பரலோகத்துல கர்த்தருக்காக நாம் என்னெல்லாம் செய்திருக்கிறோமோ, கர்த்தருக்காக நான் என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கிறோமோ, கர்த்தருடைய பேரில் நாம் என்னெல்லாம் செய்திருக்கிறோமோ அதெல்லாம் பரலோகத்துல மகிமையா மாறும். இதுல நான் உங்களுக்கு ரகசியம் சொல்லித்தரேன். உங்க குடும்பத்தையே கவனிக்காம, உங்க மனைவி பிள்ளைங்களுக்கு காசு கொடுக்காம எல்லாத்தையும் அடுத்து பக்கத்து வீட்டில் கொடுங்க, பரலோகத்தில் நல்ல சொத்து கிடைக்கும், உங்க மனைவி பிள்ளைங்கள சாவட்டும் அப்படின்னு சொல்லல.
இதில் ஒரு ஞானம் இருக்கு. ஒரு நாள் என்னுடைய தாயார் இப்படி ஒரு பொருத்தனை பண்ணினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவரே இனிமேல் எல்லா காரியங்களிலும் முதலிடம் உமக்கு தான் ஆண்டவரே அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணாங்க. உமக்கு தான் முதலிடம் அப்படின்னு பொருத்தனை பண்ணாங்க. அடுத்த வாரம் எனக்கு 6 வயசு, என் தம்பிக்கு ஒரு 3 வயசு, அப்படி சின்ன சின்ன பிள்ளைங்க 2 பேரும் ஒரே டைம்ல சிக்காயிட்டோம். பைபிள் ஸ்டடி வருது அன்னைக்கு. இப்ப என்ன பொருத்தனை பண்ணாங்க, ஆண்டவர் உமக்கு தான் முதலிடம். அப்ப எங்க வரணும், அவங்க 2 சிக்கான பிள்ளைங்களை விட்டு பைபிள் ஸ்டடிக்கு வரணும். இப்ப என்ன செய்யறது, 2 வியாதியான பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு பைபிள் ஸ்டடிக்கு வர்றது கொடுமையா? அது அப்படிதான் செய்யணுமா? பொருத்தனை பண்ணியாச்சு, வீட்டில் வித்து செத்தாலும் பரவாயில்ல, வீட்டில் இருந்துட்டு பைபிள் ஸ்டடிக்கு வரணும். என்ன செய்யலாம்? அவங்க தவிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப எப்படி பிள்ளைகளை விட்டுட்டு நான் இங்க வரவா, இல்லைன்னா பைபிள் ஸ்டடி விட்டுட்டு பிள்ளைகளை கவனிக்குவேன்? நான் முதலிட ஆண்டவருக்குன்னு தானே சொன்னேன். அப்ப ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. இது யாருடைய பிள்ளைகள்? உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர். இப்போ நீ கவனிக்க போறது யாருடைய பிள்ளைகளை கவனிக்க போற? உம்முடைய பிள்ளைகளை கவனிக்க போற. அப்படி கவனி. இது உன்னுடைய பிள்ளைகளை கவனிச்சா அது உன் காரியம். இது என்னுடைய பிள்ளைகளை கவனிச்சா நீ செய்யறது ஊழியம். அப்போ பைபிள் ஸ்டடிக்கே போகாம ஆண்டவருக்கே முதலிடம் கொடுத்து அந்த என்னையும் தம்பியும் அவங்களுடைய தாயாருடைய பிள்ளைகளாக கவனிக்காமல் ஆண்டவருடைய பிள்ளைகளாக கவனிச்சு ஒரு ஊழியமா மாத்திட்டார். இதே போல நம்ம வேலைக்கு போறல சம்பாதிக்கிறதுக்கு இத சுயநலமாக என் மனைவி பிள்ளைக என் வீட்டை கவனிக்கும் அப்படின்னு போகாதீங்க. கர்த்தர் எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், அந்த குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பொறுப்புண்டு, அதனால நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு ஆண்டவருடைய குடும்பத்தை கவனிக்கிற ஒரு காரியமா செஞ்சா அதே தொழில் ஊழியமா மாறிடும். அப்ப ஆசை வருமா? இன்னும் கொஞ்சம் வாங்கணும், இன்னும் கொஞ்சம் வேணும். அந்த போனஸ் இன்னும் வரல, அந்த ப்ரொமோஷனே வரமாட்டேங்குது. கொஞ்சம் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க பிரதர். இதெல்லாம் தேவையில்ல, அது வந்தா வரட்டும். கர்த்தருடைய குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு கர்த்தர் தான் பொறுப்பு. எனக்கு ப்ரமோஷன் வந்தா என்ன, வராட்ட என்ன? அதனால நம்முடைய அன்றாட வாழ்க்கையை ஒரு ஊழியமாவே மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் பணத்திற்கு நம்முடைய பொக்கிஷம் இருதயம் பரலோகத்தில் இருக்கணும். நான் பணத்துக்காக வரல ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் சபையாரும் எல்லாரும் இயேசு வருகைக்கு ஆயத்தப்படணும். என் குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு நீர் ஒரு பொறுப்பை தந்திருக்கிறீர். இந்த குடும்பம் இயேசு வருகைக்கு ஆயத்தப்படுற வரைக்கும் இந்த பூமியில் இருக்கணும். அதற்காக கொஞ்சம் பணம் வேணும், அதற்காக நான் வேலைக்கு போறேன். இந்த தரிசனத்தோடு தான் நம்ம வேலை செய்யணும். அதனால நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்க வேண்டும். எத்தனை விஷயம் ஆயிடுச்சு? இப்போ அடுத்த விஷயம் 8வது. 7 விஷயம் ஆயிடுச்சு. 8வது விஷயம் 6:21. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே இருதயம் இருக்கும். இப்படி நம்ம பணத்தை ஞானமா செலவு பண்ணி, இது மட்டமானது ஆண்டவரே, இதை நான் செலவு பண்ண பரலோகத்தில் பொக்கிஷம் சேகரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த வெளிப்பாடோடு நாம் கிரியை செய்தால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையே கர்த்தர் எனக்கு தந்த குடும்பத்தை, கர்த்தருடைய குடும்பத்தை, கர்த்தருடைய பிள்ளைகளை, என் மனைவி பிள்ளைகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிக்க எனக்கு ஒரு பொறுப்பு உண்டு என்று அந்த கண்ணோட்டத்தின்படி நாம் வேலையை ஊழியமாக மாற்றினால் அப்போ நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்க்கப்படும். அப்ப இருதயம் எங்க இருக்கும்? பரலோகத்தில் இருக்கும். அப்போ இயேசு வரும்போது நான் போனோம், எனக்கு அங்க மகிமை இருக்கு, நான் அதை போய் அடையணும். இப்படித்தான் நம்ம இருதயம் அங்க இருக்கும். ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய தாயார், தகப்பனார், அப்புறம் சொந்தக்காரர் ஒரு 2-3 பேரெல்லாம் ஒன்றுக்கு பின் ஒன்றாக வேகமாக மரித்து விட்டார்கள். அப்போ பாஸ்டர் டியூ தாமஸ் சொன்னாருன்னு நினைக்கிறேன், அவர் ஃபோன் பண்ணி சொன்னாரு, பாருங்க உங்க ஊர்னா என்ன, ஊருக்கு போறேன், சொந்தக்காரர் இருக்கிறது தான் ஊர், சொந்தக்காரர் இருக்கிற இடம் தான் ஊர். இப்போ சொந்தக்காரெல்லாம் பரலோகத்தில் இருக்கிறாங்க. அப்போ உங்க ஊர் எது? பரலோகம். இது போல நம்முடைய பொக்கிஷம் எல்லாம் பரலோகத்தில் இருந்தா நம்முடைய இருதயம் அங்கதான் இருக்கும். சீக்கிரம் அங்க போகணும், அந்த சிந்தை உருவாகும். இல்ல இங்கேயே நிறைய பொக்கிஷம் இருக்கு,
5 கோடி ஒரு இடத்துல ஒரு சொத்து, இன்னொரு 5 கோடி இன்னொரு இடத்துல சொத்து, பேங்க்ல ஒரு 75 லட்சம். இயேசு சீக்கிரமா வரப்போறார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 5 கோடி அப்படி நமக்கு வேற சத்தம் கேட்கும். அப்ப கைவிடப்பட வேண்டும். அது ஒரு நொடிதான். போனா போனது, கைவிடப்பட்டா கைவிடப்பட்டாச்சு, அவ்வளவுதான். செகண்ட் சான்ஸ், ரெண்டாவது சான்ஸ். ஆண்டவரே திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்ல முடியுமா? திருப்பி வரணும் இன்னொரு தடவை. நமக்காக அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. இப்போவே எச்சரிக்கிறார். அந்த ஆசையெல்லாம் போகணும், நீங்கணும். இருதயம் பூமியில் இருக்கக்கூடாது, பரலோகத்தில் இருக்கணும். லோத்து மனைவி போல பின்னாடி பார்க்க கூடாது, ஓடுனது ஓடணும். போன நைட் பிரேயர்ல தான் நான் கேட்டேன், சொந்த வீடு உள்ளவங்க எல்லாம் கை தூக்குங்க அப்படின்னு. சொந்த வீடு உள்ளவங்க எல்லாம் கை தூக்குங்க. எனக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்றாங்க. சிஸ்டர்ஸ் கை தூக்குங்க. மத்தவங்க எல்லாம் வாடகை வீடா? ஆச்சரியம்தான். சரி, விட்டுட்டு போறதுக்கு ரெடியா? இயேசு வரும்போது வீடெல்லாம் போகாது. மேல சொத்து, பேங்க் பணம், வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போனோம். ரெடியா? ஆயத்தமா? கவர்மெண்ட் எடுத்துருவாங்க, பரவாயில்லையா? இப்பவே ரெடி பண்ணிக்கோங்க. ஐயோ ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே அப்படின்லாம் யோசிக்கவே கூடாது. மைண்ட்ல வந்தால கைவிடப்பட்டுருவீங்க. இதுக்கு இப்படிதான் நம்ம வாழ்ந்து வரணும். இப்படிதான் நம்முடைய இருதயம் பரலோகத்தில் இருக்க வேண்டும். 8வது காரியம். 9வது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உலகத்துக்கு வரும்போது எவ்வளவு கொண்டு வந்த சொத்து? ஆண்டவர் பாக்கெட்ல ஏதாவது 50 ரூபாய், 50,000 ரூபாய், 50 லட்சம் ரூபாய் கொடுத்து தான் கொண்டு வந்தாரா? வரும்போது நிர்வாணிகளா வந்தோம், போகும்போது நிர்வாணியா போறோம். ஒன்னும் கொண்டு வந்தது இல்லை, ஒன்னும் கொண்டு போறது இல்லை. அதனால அடுத்த அப்படி வாசிங்க, 17ஆம் வசனம் வாசிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்துள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற இருமாப்பா இருக்கக்கூடாது, பெருமையா இருக்கக்கூடாது. எனக்கு இப்போ ஒரு 50 லட்சம் இருக்கு தெரியுமா, எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம மைண்ட்ல வரக்கூடாது. பயம், இருமாப்ப தேவ பயம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். வரும்போது ஒன்றுமே கொண்டு வரவில்லை, போகும்போது ஒன்றுமே கொண்டு போக போகிறதும் இல்லை. இது அதனால இது தற்காலிகமான பணம். இங்க இருக்கிற கொஞ்ச காலத்துல கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருக்க போகிறது. அதுக்கு பேர் நிலையற்ற ஐஸ்வர்யம். 17ஆம் வசனம் வாசிங்க திருப்பியும். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல். பாத்தீங்களா, நிலையற்ற ஐஸ்வர்யம். ஆனா நிறைய பேருக்கு இதுதான் உயிர். தேவனை அறியாதவர்களுக்கு பணம், சொத்து, ஐஸ்வர்யம் சொன்னாதான் அதான் உயிர். அது இருந்தா பேங்க்ல ஒரு கோடி இருந்தா, அப்பா இப்ப யாரும் என்னை அசைக்க முடியாது. 1 கோடி என் வலது பக்கத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. அதான் சங்கீதக்காரர் அப்படிதான் சொன்னாரா? நம்முடைய வெளிப்பாடு என்ன? எதை சார்ந்து இருக்கிறோம்? நம்முடைய அஸ்திபாரம் என்ன? அதை நம்ம நல்லா சிந்திக்கணும். இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நம்ம வீடை கட்ட ஆரம்பிச்சோம்னா, நம்முடைய வாழ்க்கை கட்ட ஆரம்பிச்சோம்னா, ஃபவுண்டேஷனே ஆடும். ஒரு நாள் அஸ்திபாரமே ஆடும். அது நிலையற்றது, அது ஏமாற்றம். ஒரு நாள்ல ஒரு வியாதி, டாக்டர் 10 லட்சம் பில்ல கையில வைப்பார். வியாதியும் போனதில்லை, கடனும் ஆயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட போயிருந்தா வியாதியும் வந்திருக்காது. 2 ஊழியக்காரங்க இருந்தாங்க. ஒரு ஊழியக்காரன் படித்தவர், ஒரு ஊழியக்காரன் படிக்காதவர். அப்போ அந்த படித்த ஊழியக்காரன்னு ஒரு நாள் போலீஸ் பிடிச்சு ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஒரு நாள் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்க. அப்ப அந்த படிக்காத ஊழியக்காரன் அந்த ஸ்டேஷன்ல இருந்து அந்த ஊழியக்காரன் வெளியே வந்த பிறகு சொன்னார், உங்களை பிடிச்சிட்டு போனாங்க, உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனா கூட உங்களுக்கு பேச தெரியும். என்னை பிடிச்சிட்டு என்ன உள்ள அனுப்பியிருந்தா எனக்கு பேச கூட தெரியும், படிப்பறிவில் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ அந்த படித்த ஊழியக்காரன் சொன்ன, அப்படி இல்லை, என்ன நான் ஸ்டேஷனுக்கு போனேன், நீங்கள் இந்த இடத்துல ஊழியம் செஞ்சுருந்தீங்களா நீங்கள் ஸ்டேஷனுக்கே போயிருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் ஜெப வீரன். அதுபோல் நம்ம பணத்தை இருக்கிறதுனால நிறைய சாதிச்சிடலாம் யோசிக்கலாம். திடீர்னு அங்கே ஒரு செலவு வரும், அங்கே ஒரு செலவு வரும், அப்புறம் எல்லாம் போயிடும்.
என்னுடைய தகப்பனார் ஆதியில ஒரு நாஸ்திகனாக இருந்தார், கடவுள் மேல நம்பிக்கை இல்லை. திடீர்னு பார்த்தா, நான் சொல்றது 1970ஆம் ஆண்டு, அப்போ ஒரு நாள்ல 25,000 ரூபாய் சம்பாதிச்சார். பயங்கர பெருமை, ஒரே நாள்ல 25,000 ரூபாய் சம்பாத்தி அப்படி. அப்போ என்னுடைய தாயார் சொன்னாங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர். என்னது கர்த்தரா? நான் சம்பாதிச்ச பணம் கர்த்தர். ஜெபம் பண்ணமா? ஜபத்துக்கெல்லாம் நான் சவாலா இருப்பேன். நான் சம்பாதிச்ச பணம் 2 நாள்ல போனா வந்தது. நீங்க எனக்கு இவ்வளவு கொடுக்கணும், அவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு கொடுக்கணும், அவ்வளவு கொடுக்கணும். 25,000 ரூபாய் 25 ரூபாவா மாறிடுச்சு. அப்போதான் முட்டி போட பழகினார். அப்போதான் கடவுள் யாருன்னு தெரிய வந்தது அவர். இது போலதான் நிலையற்றதான அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்தால் ஒரு நாள் எல்லாம் பறந்து போயிடும். அதனால நம்பிக்கை வைக்காதீங்க. நம்முடைய சொத்து பரலோகத்தில் இருக்கணும். ஒன்றுமே கொண்டு வரவில்லை, ஒன்றும் கொண்டு போக போகிறதும் இல்லை. இந்த பூமியோடு எல்லாம் முடிவடைய போகிறது. அது 9வது காரியம். கடைசியாக 10வது விஷயம், அதே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ம் 8ம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம் போதும். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். அப்போ போதும் என்கிறதான மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். அப்போ உண்மையான ஐஸ்வர்யம் எது என்று சொன்னால், நமக்கே தெரியும். ஒரு மாசத்துக்கு 30,000 ரூபாய் சம்பாதிச்சு வீட்டை சமாளிக்க தெரியாத குடும்பங்களும் உண்டு. ஒரு மாசத்துக்கு 3,000 சம்பாதிச்சு திருப்தியா சந்தோஷமா வாழ்ற குடும்பம் உண்டு. ஆகையால் அமௌண்ட் நம்முடைய தொகைக்கு பக்கத்தில் எத்தனை சைஃபர் வருது அதுல விஷயம். நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் எனக்கு இவ்வளவாய் கொடுத்தார் என்கிற திருப்தி தான் விஷயம். என் கூட படிச்சவங்க எல்லாம் இப்போ 40,000-50,000 ரூபாய் சம்பாதிக்க, எனக்கு மட்டும் 5,000 தான் கிடைக்குது. கேவலமா இருக்குங்க. இதெல்லாம் யார் பேசுறது? பெருமைக்காரருடைய வார்த்தை அது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற டைம்ல கொடுப்பார். அது வரைக்கும் தாழ்மையை பழகுவோம். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலையில் கர்த்தர் எனக்கு கொடுத்த சம்பாதியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது 2 சைஃபரா இருக்கட்டும், 3 சைஃபரா இருக்கட்டும், 10 சைஃபரா இருக்கட்டும், நம்ம முறுமுறுக்கவே கூடாது. அதனால போதும் என்கிறதான மனது நமக்கு வேண்டும். முதலாவது கர்த்தர் கொடுத்ததில் திருப்தியா இருக்க பழகணும். இது எந்த மூலைக்கு? இதை வச்சு எப்படி கடன் அடைக்கிறது? இது என்ன வேலை? இதெல்லாம் பெருமைக்காரர் பேசுகிற பாஷை. ஆண்டவரே கொடுத்ததற்கு ஸ்தோத்திரம். இதை நாம் பழகணும். கண்களை மூடுவோம். எத்தனையோ காரியங்களை கேட்டு விட்டோம். ஆனால் ஜீவியம் எப்படி இனிமேல் இருக்க போகிறது? நம்முடைய உயிர் நம்முடைய சொத்தா? எடுக்கிறவர்கள் எடுத்துட்டு போகட்டும். எனக்கு இயேசு வேண்டும், பரலோகம் வேண்டும், எனக்கு அங்க பொக்கிஷம் வேண்டும் என்கிறதான அந்த இருதயம் நமக்கு வரப்போகிறதா? இருக்கிற கொஞ்சத்தில் நாம் திருப்தியா இருக்க போகிறோமா? இன்னும் வேண்டும் வேண்டும் என்று ஆசைப்பட்டு நஷ்டம் அடைய போகிறோமா? பூமியில் எத்தனையோ, பைபிளில் எத்தனையோ உதாரணங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி இருக்கக்கூடாது. பூமியில் பழைய ஏற்பாட்டில் சம்பவித்த எல்லா காரியங்களும் நமக்கு திருஷ்டாந்தமாக எச்சரிக்கையாக கர்த்தர் எழுதியிருக்கிறார். நாம் பண ஆசையுடையவர்களாக மாறக்கூடாது. கர்த்தரையே தேடுகிறவர்களாக, கர்த்தரையே நேசிக்கிறவர்களாக, மேலானவைகளையே நாடக்கூடியவர்களாக கர்த்தர் நம்ம எல்லாரையும் மாற்ற வேண்டும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நமக்கு ஒரே ஒரு ஆசைதான் இருக்க வேண்டும். அந்த ஆசையை வேற ஒன்றும் கெடுக்க கூடாது. எனக்கு இயேசுவை பார்க்க வேண்டும். இயேசு வரும்போது அவருடைய வருகையில் காணப்பட வேண்டும். அந்த ஒரே வாஞ்சை நமக்குள் உண்டாக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Shiraba kalabatna tiraba sabakatna raba shabakalabatne riabatne. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. Thank you, Lord. We praise you. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. கர்த்தர் இந்த வேத பாடத்தை ஆசீர்வதித்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
கண்ணீர் ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லா துதிகன. அக்காவுக்கு சுகம் இல்ல, உங்களுக்கு பல்லு வலி இருக்கு. கர்த்தர் அவர்களுக்கு பரிபூர்ண விடுதலை தர முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் யூ, பிரைஸ் யூ. எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபம். நீங்கள் நேசிக்கதான் நல்ல இயேசுவே சுவாமி, நீர் எங்களுக்கு நேசித்ததாவே நீர் எங்களுக்கு தந்ததான இந்த வேத பாடத்துக்காக நாங்கள் மின்றியோடு சோத்திருக்கிற சுவாமி. அன்றே காலையில் நடந்தான உபாச ஜெபத்தில் கத்திர பொறுப்படுத்தபடியா ஸ்தோத்திரம் கொண்டு வந்தார் எல்லா தேவி ஜனங்களுக்காக மின்றியோடு சோத்திருக்கிற சுவாமி. இப்பொழுது கத்தாவே வேத பாடத்தோட தொடக்கம் முதல் கத்தாவே மட்டுமா இந்த தெய்வ சமூகம் காணப்பட்டபடியா ஸ்தோத்திரம். பாட்டுகள் எல்லாம் கத்திர ஆவிகளாய் மாற்றி கொடுத்தபடியா ஸ்தோத்திரம் சுவாமி. எங்களை ஒருத்தர் புதிய அபிஷேகத்தினாலும் உண்மை காணக்கூடியதான வாஞ்சியினாலும் நிரப்பினபடியாலும் மின்றியோடு சோத்திருக்கிற சுவாமி. நீர் எங்களோட பேசினதான எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர சுவாமி. கொஞ்சத்தில் உண்மையுள்ள அநேகத்திற்கு உண்மையுள்ளனா இருப்பான் என்றதான வசனத்தின் மூலமாக எங்களோட பேசினபடியா ஸ்தோத்திரம். இந்த கொஞ்சமாக இந்த பண காரியங்கள் எல்லாருக்கும் கத்தாவே உண்மையா இருக்க கத்திர உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அன்றே இந்த பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளை நாடி தேடி அதே தொடர கத்திர எங்களுக்கு உதவி செய்யுமே. மேலான காரியங்கள் மேல வாஞ்சி உள்ளவர்களாய் காணப்பட கத்திர உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உண்மை காண வேண்டும் என்றதான ஆசையினால் இந்த நாட்டில் நிரப்பப்பட்டவர்களாய் ஜெபிக்க கத்திர உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. கண்ணீர் ஜெபத்தெல்லாம் கத்திர பொறுப்பெடுக்கணுமே. இந்த நாள் முழுவதும் கத்திர எங்களை நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்தி நடத்தும். இயேசுவின் ஜெபிக்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே, இந்த வேத பாடத்தை நீரே ஆசீர்வதித்தீர். எங்களோட எத்தனையோ காரியங்களை நீர் பேசினீர், வெளிப்படுத்தினீர். எங்களுடைய இருதயம் இந்த பூமியின் மேல் பற்றி கொள்ளாதபடிக்கு பரலோக ஆசை உடையவர்களாக, பரலோகத்தையே நாடக்கூடியவர்களாக, ஒரே வாஞ்சை உடையவர்களாக நீர் எங்களை மாற்றும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதாக.